கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினாலே இந்த வருஷத்தில் 6 மாதங்களை முடித்து 7ஆம் மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் அவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் பாவ சரீரம் மற்றும் மாமிச அடிமைத்தனத்தை குறித்து பேசுகிறது. நாம் விசுவாசிகளாக அநேக வருஷங்களாக காணப்பட்டாலும் நம்முடைய சரீரம் பாவ சரீரமாகவும் மேலும் மாமிசம் பலவீனமாக இருக்கிறபடியால் நம்மை அது அடிமைப்படுத்தி விடுகிறது. அநேக வேளைகளிலே அதிலிருந்து நாம் விடுதலை அடைய தவிக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் நமக்கு விடுதலையை பெற்று அனுபவிக்க இந்த அருமையான தேவனுடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறதை கவனிக்கலாம். நம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தை நினைவு கூறும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே ஒரு வசனத்தை கொண்டுதான் நம்மை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் என்னவென்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்வது போல, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு உள்ளாக மறைந்திருக்கிற அந்த ஜீவனுள்ள ஆவியின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை இது உறுதி செய்கிறது. மேலும் தேவ வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புத்திர சுவிகார ஆவியின் பலத்தை அனுபவித்து எப்படி விடுதலை அடைந்து ஜீவிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிற வசனத்தை தேவ ஆவியின் ஒத்தாசையோடு தியானிக்கும் பொழுது, தேவ வசனத்துடைய வெளிச்சம் நமக்குள்ளாய் பிரகாசிக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய பலம் நம்மை உற்சாகப்படுத்தி சரீரம் மற்றும் மாமிச அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறதை நம்மால் பெற்று ஆனந்திக்க முடியும். பாவ சரீரத்தின் ஆளுகையும் பலவீனமான மாமிசத்தின் அடிமைத்தனமும் நம்மை நெருக்கி சோர்வடைய செய்யும் பொழுது நாம் தேவனுடைய புத்திர சுவிகார என்கின்ற உணர்வை வசனத்தின் மூலம் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாய் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதைத் தொடர்ந்து விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது பூரணமான விடுதலை உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடிகிறது. இப்பொழுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்கின்ற வசனத்தினுடைய வெளிச்சம் நம்மை உற்சாகப்படுத்தி நடத்துகிறதை பார்க்க முடியும். இப்படி ஒப்பு கொடுத்து வாழ பழகும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு மற்றும் தானியேல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுதலை அடைந்து வாழ்ந்ததினாலே தேவன் அவர்களை ஆசிர்வதித்து மிகுந்த ஞானத்தையும் உயர்வையும் கட்டளையிட்டார். இதே போலவே நாமும் விடுதலடைந்து வாழும் பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டு தேவனால் உயர்த்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவோம். புதிய ஏற்பாட்டிலும் சீஷர்கள் மற்றும் அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் இந்த புத்திர சுவிகார பலத்தை அனுபவித்து விடுதலை அடைந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து தேவனுக்காக அற்புதமாக ஊழியம் செய்து தேவனால் பயன்படுத்தப்பட்டதை போல நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோமாக. இந்த புதிய மாதத்தில் அப்பா பிதாமே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினுடைய பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோமாக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.